ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு நம்ம சேனல் தமிழ் தொழில். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஏர்த்தை வந்து நம்ம ரொம்பவே பொல்யூட் பண்ணுறோம். அதோட ரிசோர்ஸஸ்லாம் தேவைக்கு அதிகமாக சுரண்டிக்கிறோம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம நேச்சர் அதுக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது. அதாவது கடல் சீற்றம், சுனாமி, புயல், திடீர்னு நிறைய பூச்சிங்கள்லாம் படையெடுத்து இந்த மாதிரி இயற்கையில் என்னடா மாற்றம் வருது அப்படின்னு பார்த்தா இதுக்கெல்லாம் காரணம் நம்மளாக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இயற்கைக்கு மாறாக நடந்த ஒரு சில விஷயங்கள் அண்ட் இயற்கை பேரழிவுகள் அதெல்லாம் என்னென்ன எப்பப்போ நடந்துச்சு, இதனால் எத்தனை பேர்லாம் இறந்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த காலத்துலேருந்து பார்த்தோம் அப்படின்னா 1887 எல்லோ ரிவர் ஃப்ளட் அப்படின்னு சைனாவில் வந்திருக்கு. இதனால் 20 லட்சம் மக்கள் இறந்துருக்காங்க. அடுத்து 1970 பங்களாதேஷில் போலா புயல் வந்திருக்கு. இதனால் 5 லட்சம் பேர் இறந்துருக்காங்க. இப்போதான் இது பங்களாதேஷ், அப்போது ஈஸ்ட் பாகிஸ்தான். பங்களாதேஷ் பாகிஸ்தான்கிட்ட இருந்து பிரியறதுக்கு முக்கிய காரணமாக இருந்ததே இந்த புயல் தான். அடுத்து நம்ம இந்தியாவில் 1839 நவம்பர் மாதம் ஆந்திராவில் ஒரு புயல் வந்திருக்கு. இதனால் 3 லட்சம் பேர் இறந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பழங்காலத்தில் நடந்தது. இப்போது ரீசன்ட் டைம்ஸில் என்னென்ன இயற்கை மாற்றங்கள் நடந்திருக்கு, என்னென்ன பேரழிவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது இன்னும் நம்ம நிறைய பார்க்கலாம். 2018 ஜூன் மந்தில் அமெரிக்காவில் ஒரு சூறாவளி வந்திருக்கு. இந்த சூறாவளி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து வீசியிருக்கு. இது பக்கத்தில் போனால் மனுஷனே வந்து தூக்கி வீசிடும். அது மட்டும் இல்லாமல் காரு, வீடு எல்லாத்தையும் வந்து இருந்த இடம் தெரியலாமல் அழிச்சிருச்சு. இந்த சூறாவளி வந்து பர்டிகுலராக ஒரு இடத்துல மட்டும்தான் வந்திருக்கு. இது வந்து நிறைய இடத்துல வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அமெரிக்கா வந்து பேர் ஆபத்தில் மாட்டியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக நீங்களே வந்து அதிர்ச்சி ஆவீங்க. இந்த வீடியோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்லலாம். அதாவது கடல் அலை வந்து எப்படி வருமோ அதே மாதிரி நிலத்தில் வந்து நெருப்பு பரவி இருக்கு. இது எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு யாருக்குமே வந்து காரணம் வந்து கிடைக்கல. இந்த வீடியோ வந்து இன்டர்நெட்டில் ரொம்ப வைரல் ஆகிருக்கு. இதை பார்த்து எல்லாரும் வந்து கண்டிப்பாக ஒரு எடிட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எடிட்டிங் இல்லை, உண்மையாகவே இப்படி நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி வந்து இருக்க காரணத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அங்கே இருக்க ஒரு வகையான மரங்கள் இருந்து அதுலேருந்து வர துகள்கள் தான் வந்து இந்த மாதிரி நெருப்பு பரவுறதுக்கான காரணம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு பீச்சில் வந்து அளவுக்கு அதிகமான நுரைகள் வந்து கரை ஒதுங்கி இருக்குது. அதாவது அந்த பீச்சில் வந்து தண்ணியை விட நுரை தான் அதிகமாக இருக்குது. கேட்கும் போதே செம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து மெயினான காரணம் அந்த பீச்சில் இருக்க அதிகமான மாசுபாடு. அதாவது பாசிகள், கொழுப்புகள் வந்து அதிகமாக அங்கே இருக்கிறதுனால இந்த மாதிரி நுரை வந்து உருவாகி கரை வாக்கி வந்துருச்சு. ஸோ இது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போனதுக்கப்புறம் இந்த நுரை வந்து சிட்டிக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதனால் நிறைய வந்து டிராஃபிக் ஆகியிருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த நுரைகள் வந்து ரோட்டில் வந்து பாதையே தெரியாத அளவுக்கு மறைச்சிக்கிச்சு. ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆஸ்திரேலியாவில் இருக்க இந்த பீச்சில் வந்து ஒரு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த நுரைக்கு கூட வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, விளையாடுறதுன்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்பாட்டாக மாறிடுச்சு. ஆனால் இது மக்களுக்கு சேஃப் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆஸ்திரேலியாவில் இருக்க கிரீன் ஐஸ்லேண்ட் அப்படின்ற ஒரு பிளேஸில் ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் நவம்பர் மந்த் வந்து நண்டுகள் கூட்டம் கூட்டமாக படையெடுத்து போகுமா. அதாவது கோடிக்கணக்கான நண்டுகள் போகுமா. யோசிச்சு பாருங்கள், நம்மளால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு நண்டுகள் வந்து ஒரே இடத்துல பார்க்கும்போது எப்படி இருக்கும். இதனால வந்து மக்கள் நிறைய விபத்து வந்து சந்திச்சுக்கிறாங்க. அதாவது இது ஏன் இப்படி போகுது அப்படின்னா அதோட நேட்டிவ் பிளேஸ்லேருந்து அக்டோபர் நவம்பர் மந்த் வந்து கடலுக்குள்ளே போயிருமா. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வருஷம் கண்டிப்பாக நடந்துடும். இதனால வந்து ரோட் சைடில் வந்து கார் வந்து ஒழுங்காக ஓட்ட முடியாமல் ஆக்சிடென்ட்ஸ் ஆகுதான். இதுங்க போகிற ரோட் ரூட்ஸ் வந்து ஃபுல்லாக பிளாக் பண்ணி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைப்பாங்களாம். அந்த அளவுக்கு இது ஒரு ஆபத்தான டிசாஸ்டராக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் பற்றி பார்த்தோம். இதில் நீங்கள் பார்த்து எது ரொம்ப ஆச்சரியப்பட்டீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைசியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2010 ரஷ்யாவில் ஹீட் வேவ்ஸ் வந்திருக்கு. 56,000 பேர் இதால் இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி ஹீட் வேவ்ஸ் வர்றதுக்கான காரணம் நம்ம பூமியை ரொம்ப பொல்யூட் பண்ணனால தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.